சார் பிரியா பவானி சங்கர் இப்போ டிமாண்டி காலனி 2 படத்தோடைய ப்ரொமோஷன்ஸில் வந்து என்ன ராசிராஜ் நடிகை அப்படின்றத அது எனக்கு ரொம்ப வருத்தம் அளிக்குது அப்படின்ற மாதிரி எஸ். ஜே. சூர்யா கூட பண்ண முதல் படம் நல்லா போடிச்சு. எஸ். ஜே. சூர்யா கூட அவங்கள லவ் பண்ணுற அளவுக்கு சுற்றிட்டு இருந்தார். அந்த லவ்வுக்காக இவங்க வந்து அந்த சில இடங்களில் பார்த்தீங்கன்னா காதலிக்கிற நடிகைகள் இருந்தால் நீ இவர் கூட ஏன் இவ்வளோ நெருக்கமாக நோண்டி கேட்பாங்க, இது பண்ணுவாங்க. மற்றபடி இவங்க ராசி இல்லாத நடிகைங்கிறது ஒரு படம் ஓடுறதை வச்சு தான். இந்த இந்தியன் 2 சரியா போகல. ஒரு நடிகையாக இருக்கும்போது ஒரு கிளாமராக எக்ஸ்போஸ் பண்ணணும், அல்லது யாராச்சும் ஒரு டைரக்டரோட நல்ல நட்பில் இருக்கணும் அப்படிம்பாங்க. ஒரு பெரிய ஹீரோ கூட ஆதரவில் இருக்காங்கன்னு சொல்லும்போது வேற எந்த தொந்தரவும் இருக்காது. தொடர்ச்சியான படங்களுக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும். இந்த இடத்துல வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற ஒரு விஷயமும் இருக்கும். டைரக்டர் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அப்படி டச் பண்ணுவாங்க, அடிப்பாங்க, அப்படி கொஞ்சம் மாதிரி ஹக் பண்ணுற மாதிரியெல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கு நீங்கள் தடை போட்டிங்கன்னா, ஹீரோ கட்டி பிடிக்கும் போது நீங்கள் எப்படி கை வச்சுட்டீங்கன்னா. ஆனால் ஆந்திராவில் தெலுங்குலலாம் கொஞ்சம் அது மாற்றிட்டாங்க, வேறு மாதிரி மாற்றிட்டாங்க. ஒரு படத்துக்கு 1 கோடி ரூபா சம்பளம்னா இதுக்கு ஒரு 50 லட்சமோ 15 லட்சமோ 20 லட்சமோ அப்படி பண்ணிடுவாங்க. 3 பேர். புவனேஸ்வரி டிவி சீரியல்லாம் நம்ம நடிக்க வந்து பேட்டி எடுக்கும்போது சொல்லியிருந்தாங்க, சார் நான் ஒரே நாளில் கொஞ்சம் அதாவது நிறைய படங்கள் கிடைக்கணும், எதாவது சொல்லுங்கள் சார். சினிமாவில் நடிக்கணும்னா அட்ஜஸ்ட் பண்ண வேண்டி இருக்குமேம்மா. அதுக்கு என்ன சார் அட்ஜஸ்ட் பண்ணலாம் சார், இதில் என்ன இருக்குது சார். பேட்டி வந்த பிறகு ஓவர் நைட்டில் அவங்களுக்கு 19 சீரியல்கள் புக் ஆனாங்க. சேது படத்தினுடைய முதல் ஹீரோவாக நடிக்க வேண்டியது விக்னேஷ் தான். அப்போ வந்து பாலா வந்து அவருடைய ரூமில் நான் பல தடவை பார்த்துருக்கேன். இந்த மாதிரி சில டைரக்டர்கள் பண்ணுற தவறுகளும் இந்த ஹீரோ மேலே தான் விழும். அல்ல அவங்களும் அவஸ்தைப்பட்டு தான் இருக்காங்க. அவங்களும் பல சர்ச்சைக்குள்ள ஆகிட்டு தான் இருக்காங்க. நடிகர்களும் அவங்களுக்கும் சில நிறைய கல்லடி சொல்லடி தான் வருது, நடிகைகளுக்கு மட்டும் இல்லை. சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். சார் பிரியா பவானி சங்கர் இப்போ டிமாண்டி காலனி 2 படத்தோடைய ப்ரொமோஷன்ஸில் வந்து ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருப்பாங்க. அதில் அவங்க முக்கியமாக அவங்க சொல்கிறது என்னன்னா, என்ன ராசிராஜ் நடிகை அப்படின்றத நிறைய இடங்களில் பிராண்ட் பண்ணுறாங்க, மீமாவும் போடுறாங்க. அது எனக்கு ரொம்ப வருத்தம் அளிக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, பிரியா பவானி சங்கர் வந்து அவங்க டிவியிலேருந்து தான் வந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதிலெல்லாம் நல்ல வரவேற்பு இருந்தது. அதுலேருந்து அவங்க வரும்போது, ஏன்னா அவங்க நடித்த முதல் படமே நல்லா ஓடிச்சு. உங்களுக்கு எஸ். ஜே. சூர்யா கூட பண்ண முதல் படம் நல்லா போடிச்சு. எஸ். ஜே. சூர்யா கூட அவங்கள லவ் பண்ணுற அளவுக்கு சுற்றிட்டு இருந்தார். ஆனால் வந்து இவங்க வேறொருத்தரை லவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்னமும் அந்த லவ் தொடருதுன்னு நினைக்கிறேன். அந்த லவ் தொடர்றதுனால உங்களுக்கு வந்து இந்த இந்தியன் 2க்கு பிறகு அந்த கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிறவங்கலாம் அவங்க முன்னே பேசிகிட்டு இருந்தாங்க. இந்தியன் 2வே வந்து ஒரு 4 வருஷம் 3 வருஷம் இழுத்ததுனால அவங்க லவ் என்னாச்சுன்னு தெரியல. அதில் வேறக்குறைய லவ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த லவ்வுக்காக இவங்க வந்து அந்த சில இடங்களில் பார்த்தீங்கன்னா காதலிக்கிற நடிகைகள் இருந்தால் நீ இவர் கூட ஏன் இவ்வளோ நெருக்கமாக நடிக்கிற, ஏன் இப்படிலாம் சில நோண்டி கேட்பாங்க, இது பண்ணுவாங்க. முன்னெல்லாம் நான் ஏதோ ஒரு இதில் சொல்லியிருப்பேன், சரத்குமார் அப்படி கேட்டிருப்பார், அப்படி நக்மா விஷயத்துலையும் ஹீரா விஷயத்துலையும் இப்படி கேட்டிருக்காருன்னு சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி காதலர்கள்னு இருந்தாங்கன்னா இவன் காதலர்களுக்காக கொஞ்சம் இது பண்ண வேண்டியிருக்கும். கிளாமராக நடிக்க மாட்டேன், இந்த லிஃப்லாக் நடிக்க மாட்டேன்னுலாம் சொல்லுவாங்க. ஏன் அதாவது உங்களுக்கு குஷ்பு கூட ஒரு முறை பாண்டியராஜனுடைய ஒரு படத்தில் நடிக்கும்போது இந்த கேமராமேன் அப்படி அவங்கள்ட்டையும் சொல்லும்போது, அண்ணன் நான் வந்து இப்போது கிளாமராக நடிக்கலை, ரொம்ப கிளாமராக என்ன ஃபோட்டோஸ்லாம் எடுத்துடாதீங்க, நான் வந்து இந்த மாதிரி குஷ்பு இவரை சுந்தர்சியை லவ் பண்ணிகிட்ருக்கேன், எங்கள் லவ் வந்து விரைவில் கல்யாணமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது அந்த சில காலகட்டங்கள் அப்படி இருக்கும். மற்றபடி அவங்க ராசி இல்லாத நடிகைங்கிறது ஒரு படம் ஓடுறதை வச்சு தான். உங்களுக்கு கீர்த்தி சுரேஷ் நடித்த முதல் 2 படமே சரியாக போகல. கீர்த்தி சுரேஷ் அப்புறம் இவர் நம்ம பிரபுவுடைய சன் வந்து விக்ரம் பிரபு, அவர் கூட தான் சேர்ந்து நடித்தாங்க. அந்த படம் பெருசாக போகல, ஓரளவு சுமாராக போனது. மலையாளத்தில் ஒரு படம் பண்ணியிருந்தா சுமார் போகல, ஓரளவு சுமாராக தான் போனது. அவங்க அம்மா நடித்த முதல் படமே அதே மாதிரி போல். ராமாயி வயசுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க அம்மா மேனகா நடித்த முதல் படம் அது பெருசாக போகல. அந்த டைட்டில் நல்லா கவனிக்கப்பட்டு அன்றைக்கெல்லாம் உங்களுக்கு 100 நாள் ஓடினா தான் ஒரு பெரிய ஹிட்டு. இன்றைக்கி ஒரு 3 நாள் சக்ஸஸாக ஓடினாலே 3 நாள் போனாலே உங்களுக்கு அந்த படம் ஹிட்டு தான். ஆனால் என்னென்னா உங்களுக்கு அன்றைக்கி அவங்க அம்மா நடித்த முதல் படம் போல் 2வது 3வது அவங்க வந்து நெற்றி கண்டுதலெல்லாம் ரஜினி கூட நடித்த பிறகு அவங்க பெரிய பீக்கில் இதில் வந்தாங்க மேனகா. அதே மாதிரி அவங்க டாக்டருக்கும் அதே மாதிரி தான் சூழ்நிலை ஏற்பட்டது. ரஜினி முருகனில் எஸ்கே கூட சேர்ந்து நடித்த பிறகு அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ரஜினி முருகன். அதுக்கு பிறகு ஒரு ரவுண்டு வந்தாங்க. அப்புறம் தெலுங்கில் போய் சாவித்திரி பண்ணாங்க. அது ஒரு சாவித்திரியுடைய லைஃப் இது பண்ணாங்க, நல்லா சூப்பராக வந்தது. அதுக்கு பிறகு தெலுங்கில் அவார்டும் வாங்கினாங்க. அதில் மலையாளத்தில் ஒரு பெரிய படங்கள். இப்போ அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தொடர்ச்சியாக சில படங்களில் வந்தாங்க.
இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு சமீபத்தில் ஏற்பட்டது என்னன்னா, உங்களுக்கு இந்த இந்தியன் 2 சரியா போகல. இந்தியன் 2ல வந்து இவங்களுக்கான மேக்கப், கிக்கப் எதுவுமே இல்ல. ரொம்ப சாதாரணமா தெரிவாங்க. ஒரு சாதாரணமா ரோட்ல பார்க்குற ஒரு பொண்ணு மாரியே தெரிஞ்சிருப்பாங்க. மேக்கப் ஒண்ணும் இல்ல. அப்போ உங்களுக்கு வந்து அதில வந்து ஒரு முக்கியமா எந்த லவ் சீனோ ஒண்ணுமே இல்ல. ரொம்ப சாதாரணமா வந்து போற மாரி இருக்கும். ஒரு நடிகையா தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. ஒரு நடிகையா இருக்கும்போது ஒரு கிளாமரா எக்ஸ்போஸ் பண்ணணும் அல்லது யாராச்சும் ஒரு டைரக்டரோட நல்ல நட்புல இருக்கணும் அப்படிம்பாங்க. அந்த ஃபீல்டில் இருக்கும்போது. இந்த டைரக்டருடைய அந்த அந்த ஹீரோவோட யார்ட்டயும் நீங்க நட்பா இருக்கும்போது தான், உங்களுக்கான படங்கள் வந்துட்டே இருக்கும். உதாரணமா சொல்லணும்னா, நீங்க வந்து குஷ்பு சென்னைக்கு வந்தப்போ, பிரபு கூட ஒரு டை அப்ல இருந்தாங்க. அவங்க லவ் பண்றாங்கன்னு சொல்லல ஆரம்பத்தில. அவருடைய ஆதரவு, ஒரு பெரிய ஹீரோ கூட ஆதரவுல இருக்காங்கன்னு சொல்லும்போது, வேற எந்த தொந்தரவும் இருக்காது. இந்த ரவுடிகளோ, பெரிய அதிகாரிகளோ யாருமே தொந்தரவு பண்ண மாட்டாங்க. ஒரு பெரிய ஹீரோவுடைய ஷேடோல இருக்காங்க அப்படிங்கிற மாரி ஒரு இது இருக்கும். அதே மாரி ஆர்கே செல்வமணி இவங்க ரோஜா பார்த்தீங்கன்னா, ஆர்கே செல்வமணி. அவங்க வெளிப்படையாவே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆர்கே செல்வமணியுடைய ஆள் நான் அப்படிம்பாங்க. அந்த வெளிப்படையா சொன்னதுனால அவங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பா போச்சு. அதே மாரி பல பேர் ஹீரோயின் அதே மாரி உங்களுக்கு வந்து அதனால தான் நார்த்லேருந்து வர்ற கௌதமி அதே மாரி இது பண்ணியிருப்பாங்க. நார்த்லேருந்து வர்ற பெரும்பாலான நடிகைகள் இந்த மாரி வந்து யாராச்சும் ஒரு பெரிய ஹீரோ கூட ஒரு ஒரு நட்புல இருப்பாங்க. அப்போதான் இவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு மட்டுமல்ல, தொடர்ச்சியான படங்களுக்கும் ஒரு வாய்ப்பா இருக்கும். அந்த ஹீரோ, இந்த ஹீரோ கூட நம்ம நட்பா இருக்கும்போது படங்கள் தொடர்ச்சியா வரும். இவங்க பண்ண முதல் ஒரு படம் நல்லா போச்சு. அதுக்கு பிறகு பண்ண 2, 3 படம் சரியா போல. அதுக்கு காரணம் இவங்க மட்டும் இல்ல. அந்த சப்ஜெக்ட் சரியில்ல. இந்தியன் 2 போகாத காரணம் இவங்களா? இப்போ கமல் போல அந்த படம் கமல் ராசி இல்லாத நடிகர்ன்னு சொல்ல முடியுமா நீங்க? ஒரு சித்தார்த் ராசி இல்ல சித்தார்த் பண்ண படம் இடையில சில படங்கள் போல. அதில ஒரு ராசி இல்லாத படம்ன்னு ராசி இல்லாத ஹீரோன்னு சொல்ல முடியாது. ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்கணும். அந்த பாடல்கள் நல்லா இருக்கணும். அந்த படம் நல்லா இருக்கணும். அப்போதான் அந்த படத்துக்கு சக்சஸ் ஆகும். அத விட்டுட்டு ஒரு படம் சரியா போலன்னா, உடனே அவங்க ராசி இல்லாத நடிகைன்னு சொல்றது ரொம்ப ஒரு ஒரு தெளிவில்லாத இதுதான். மனப்பான்மை தான். வேணும்னே யாராச்சும் ஒரு இது பண்றது. அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, வித்யா பாலன். அவங்க வந்து கேரளாலேருந்து வந்தவங்க. முதல்ல தமிழ்ல தான் வந்தாங்க. தமிழ்ல யாரும் பெருசா ஏத்துக்கல. அதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து குருல நடிச்சாங்கன்னு நெனைக்கிறேன். குருல வந்து நம்ம மணிரத்னம் டைரக்ஷன்ல தான் நடிச்சாங்க. அது ஓரளவு அந்த படம் பார்க்கப்பட்டது. அதுக்கு பிறகு பார்த்தா ஒரு 2, 3 படங்கள் சரியா போல அப்படின்னு அவங்களே ராசி இல்லாத நடிகைன்னு தான் சொன்னாங்க. அதுக்கு பிறகு பாருங்க, அதுக்கு பிறகு அவங்க அதாவது அந்த சில்க் சுமிதாவுடைய லைஃப்ப இது பண்ணாங்க இல்லையா? டெட் சி பிக்சர் அந்த படம். அதுக்கு பிறகு முன்னா பாய் எம்பிபிஎஸ் உடைய அடுத்த வெர்ஷன்ல வந்து அதில ஒரு முக்கியமான ஒரு காந்திஜி சம்பந்தமான ஒரு படம். அந்த படமும் சூப்பர் ஹிட். முன்னா பாய் எம்பிபிஎஸ்ல இவங்களும் வேற யாரும் நடிச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்த பண்ண ஹிந்தி படம் அதுவும் சூப்பர் ஹிட். இந்த படங்கள் சூப்பர் ஹிட் ஆயிட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியா வந்து அவங்க வந்து நிறைய விருதுகள் வாங்குனாங்க. நிறைய வந்து பேசப்பட்டாங்க. அதுக்கு பிறகு வந்து இப்போ இன்னைக்கு வரைக்கும் அவங்க மார்க்கெட்ல இருக்காங்க. அதில வந்து 2 படம் சரியா போகாதனால அவங்கள அப்படி இது சொல்ல முடியாது. அதுக்கு பிறகு அவங்க மிகப்பெரிய ரேஞ்சுக்கு போனாங்க. இதெல்லாமே வந்து ஒரு சாதாரணமான விஷயங்கள். அதே சமயத்தில வந்து இந்த இடத்துல வந்து ஒரு அட்ஜஸ்ட்மென்ட்ங்கிற ஒரு விஷயமும் இருக்கும். இவங்க சொன்னபடி டைரக்டருக்கு ஒரு நட்பா, டைரக்டர் அதாவது சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, அப்படி டச் பண்ணுவாங்க, அடிப்பாங்க. செல்லமா அடிக்கிற மாரி, அப்படி கொஞ்சுற மாரி, ஹக் பண்ற மாரியெல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கு நீங்க அதுக்கு ஒரு தடை போட்டீங்கன்னா, அந்த இடத்துல உங்களுக்கு வந்து அங்கேருந்து ஆரம்பமாகும். ஹீரோ கட்டி பிடிக்கும்போது நீங்க இப்படி கை வச்சுட்டீங்கன்னா, அந்த இடத்துல ஆரம்பமாகும். அதாவது ஹீரோக்கு முன்னாடி இப்படி கட்டி பிடிக்கும்போது கை வச்சுட்டீங்கன்னா, கோபம் வந்துரும். அது என்ன நீ இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டா நீ இப்படி கை வச்சிருக்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. பல பேர். ஏன்னா, அந்த இடமும் வந்து நீங்க ஃப்ரீயா ஹீரோ கூட அது ஒரு காதலி மாரி நீங்க பழகியாகணும். ஒரு காதலன், காதலி மாரி பழகியாகணும். உங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி வர்ற மாரி நீங்க நடிக்கணும். அப்போதான் உங்களுக்குள்ள நீங்க ஒரு ராசியான நடிகை ஆயிருவீங்க. இந்த விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் கொஞ்சமா இங்க விடுபட்டீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு முறைச்சு பார்க்கறது, முடியாதுன்னு சொல்றது எல்லாமே உங்கள ராசி இல்லாத நடிகைன்னு மாத்திருவாங்க. இதுதான் இங்க உள்ள முக்கியமான ஒரு விஷயம். இந்த அட்ஜஸ்ட்மென்ட்ங்கிறது இங்கேயும் தமிழ்நாட்டுல இன்னைக்கு வந்து இப்பவும் 1, 2 இருக்கு. நிறைய இருக்கு. ஆனா ஆந்திரால, தெலுங்குலலாம் கொஞ்சம் அது மாத்திட்டாங்க. வேற மாரி மாத்திட்டாங்க. அது ஈஸி. நம்ம பணத்த வச்சு இது பண்ணிட்டாங்க. ஒரு படத்துக்கு ரூ. 1,00,00,000 சம்பளம்னா, இதுக்கு ஒரு 50,00,000 15,00,000 20,00,000 அப்படி பண்ணிருவாங்க. 3 பேர். இதுக்கு இவ்வளோ ரூபாவா? அப்படிங்கிற மாரி. ஓகே. அது வந்து ஒரு கௌரவமான ஒரு இதா போயிருது. உங்கள வந்து அழுத்தி பிடிச்சு, கசக்கி பிடிச்சு, உங்கள வேணும்னு நிர்பந்தப்படுத்தி ஒரு அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணா தான் படம் அப்படிங்கிற சூழ்நிலை இல்லாம, இவ்வளோ பணம் ரூ. 50,00,000 சம்பளமா,
10 லட்ச ரூபா இதுக்கு அவங்களும் ஓகேன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த பணமாக வந்துடுது ஈஸியாக ஒரு கௌரவமாக யாருக்கும் தெரியாமல் கௌரவமாக குறிப்பிட்ட இந்த ஹோட்டலில் இத்தனாம் தேதி இந்த ஹோட்டலில் இந்த தென்னாம் தேதி அவங்களுக்குள்ள காது வச்ச மாதிரி போயிடும். அதனால் அங்கே வந்து இப்படி ஈஸியாக போச்சு. இங்கே வந்து இன்னமும் பல பேர் வந்து பணமே கொடுக்காம அல்வா கொடுக்குற பார்ட்டிக்கு நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் சில பேர் வந்து நான் அந்த படத்துக்கு உனக்கு சொல்லியிருக்கேன், நான் தான் அந்த படத்துக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்தேன் அப்படி சொல்லி இப்படியெல்லாம் ஏமாற்றி கூட அவங்கள யூஸ் பண்ணிக்கிற ஆட்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஹீரோக்கள், டைரக்டர்கள் நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி யூஸ். அதாவது அவங்களாக அதாவது நான் ஒரு உதாரணம், ஒரு படத்துக்கு நான் அந்த பேர் அந்த ஹீரோ பேர் தேவையில்லை. அந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு நறுமணம் வீசக்கூடிய ஒரு நடிகை நடித்தாங்க. அந்த நடிகையை வந்து நடித்த பிறகு அந்த ஹீரோ வந்து நான் தான் இந்த படத்துக்கு புக் சொன்னேன், சிபாரிசு பண்ணேன். அவர் வந்து வேற ஒரு நடிகை 2-3 சொன்னார், அதெல்லாம் வேண்டாம், இவங்க தான் கரெக்டாக இருப்பாங்க, நான் தான் சொன்னேன் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கிட்டார். இது தெரிஞ்சு ஒரு வாரம் கழித்து அந்த டைரக்டர் பேசும்போது சொல்கிறாரு, அப்படியா என்னவா அப்படி சொல்கிறீங்க, அந்த ஹீரோ தான் உங்களை வேணான்னு சொன்னார், கம்பல் பண்ணி வேணாம் சார் வேற ஆள் பாருங்கள் சொன்னார். நான் தான் கம்பல் பண்ணி நீங்கள் தான் கரெக்டாக இருப்பீங்க இந்த கதாபாத்திரத்துக்கு, நான் தான் உங்களை கம்பல் பண்ணி இந்த படத்துக்குள்ளே கொண்டு வந்தேன்னு டைரக்டர் சொல்கிறார். இந்த மாதிரி பொய் சொல்லி அல்லது நான் உனக்காக சிபாரிசு பண்ணேன்னு சொல்லி அதை பயன்படுத்திக்கிற ஆட்களும் இருக்காங்க, ஹீரோக்களும் இருக்காங்க. இதெல்லாம் சினிமாவில் சாதாரணம் அப்பா அப்படின்னு நீங்கள் இப்படி தான் எடுத்துக்க வேண்டியிருக்கும். ஏன்னா ஒரு சினிமாங்கிறது எல்லாமே கலந்தது. ஒரே நைட்டில் நீங்கள் வந்து மிகப்பெரிய ரேஞ்சில் போகலாம். உதாரணமாக சில படங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு புவனேஸ்வரி, நான் ஏற்கனவே அதில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், ஒரு இடத்துல சொல்லியிருக்கேன். புவனேஸ்வரிங்கிற அந்த டிவி சீரியல்லாம் நம்ம நடிக்க வந்தாங்க. அவங்க சினிமாவில் நடிக்க வந்தப்போ என்கிட்ட ஒரு முறை குங்குமத்தில் பேட்டி எடுக்கும்போது சொல்லியிருந்தாங்க, சார் நான் ஒரே நாளில் கொஞ்சம் பெருசாக பேசப்படுற மாதிரி அல்லது நிறைய படங்கள் கிடைக்கிற மாதிரி எதாவது சொல்லுங்கள் சார், என்ன பண்ணலாம் சார்? சரி சினிமாவில் நடிக்க போகிறேன் அப்படி, சினிமாவில் நடிக்கணும்னா அட்ஜஸ்ட் பண்ண வேண்டி இருக்குமேம்மா அப்படின்னா, அதுக்கு என்ன சார் அட்ஜஸ்ட் பண்ணலாம் சார், இதில் என்ன இருக்குது சார், பட வாய்ப்பு கிடைக்கும்போது பண்ணலாமே அப்படின்னாங்க. பேட்டி வந்த பிறகு ஓவர் நைட்டில் அவங்களுக்கு 19 சீரியல்கள் புக் ஆனாங்க. என்ன அவங்க வெளிப்படையாக சொல்லிட்டாங்கல்ல, நான் தான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு. அதனால் எல்லோருமே இதுதான் இந்த மாதிரி இந்த தொழிலில் வந்து நீங்கள் எப்படி உங்களை நீங்கள் எப்படி வச்சுக்கிறீங்கிற பொறுத்து தான். இதுதான் இங்கே உள்ள பெரும்பாலான விஷயங்கள் இதுதான். அண்ட் இது மட்டும் இல்லாமல் பிரியா பவானி சங்கர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஆக்ட்ரஸை பார்த்த உடனே நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்களா, அந்த மாதிரி வந்து அப்ரோச் வந்திருக்கா அப்படின்னு பெண்களை பற்றி ஏன் கேள்வி கேட்குறீங்க, ஆண்களுக்குமே இதே நடக்கும்ல அப்படின்னு சொல்லி அதுவுமே ஒரு வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. ஆக்டர்கிட்ட இவங்க கேட்க முடியாமல் போயிடுது. என்னன்னா இவங்க நடிகை தான் ஈஸியாக எடுத்துக்கிறாங்க. ஆக்டர்களில் ஒவ்வொருத்தரும் ஒரு அடிப்பட்டு நிறைய பேர் வந்திருக்காங்க. நம்ம வந்து விக்னேஷ்னு ஒரு நடிகர் இருந்தார் பார்த்தீங்களா, அந்த விக்னேஷ் தான் அந்த சேது படத்தினுடைய முதல் ஹீரோவாக நடிக்க வேண்டியது விக்னேஷ் தான். அப்போது வந்து பாலா வந்து அவருடைய ரூமில் நான் பல தடவை பார்த்துருக்கேன். ஒரு சின்ன ஒரு ரூம், இதே கேகே நகரில் தான் ஒரு சின்ன ஒரு ரூமில் இருந்தார் அவர். அந்த ரூமில் வந்து அடிக்கடி வந்து பாலா வருவார், அங்கேயே வந்து தங்குவார், சாப்பிடுவார், அவருடைய செலவுலேயே இருப்பார். அகிலன்னா அந்த படத்தை அப்போ வந்து சேதுவுக்கு அகிலன்னு பேர் வச்சுருந்தாங்க. அநேகமாக அந்த படத்தில் இவர் நான் தான் சார் நடிக்க போகிறேன்னு விக்னேஷ் கூட சொல்லியிருந்தார். இப்போ இதே அசோக் நகரில் தான் அவர், அதாவது நம்ம காசி தேட்டர் பக்கத்தில் தான் அவர் ஏதோ ஒரு கடை ஒன்று வச்சுட்டு இருக்காரு நடிகர் விக்னேஷ். அவர் வந்து சொல்லும்போது இப்படி சொன்னார். சரி அப்படின்னு அவருடைய படங்கள் வந்து 4-5 படம் பண்ணியிருப்போம். பாரதிராஜா படத்தில் பண்ணியிருப்பார், கிழக்கு சீமையில், இன்னும் சில படம். ஆனாலும் கூட அவரை வந்து பெரிய லெவலில் போகவே இல்லை. அதை விட ஒரே ஒரு படத்தில் வந்து செகண்ட் ஹீரோயினாக ஒரு பொண்ணு நடித்தது. அந்த பொண்ணுடைய பிறந்த நாளுக்காக நான் பார்க்குறேன், சாலிகிராமத்தில் மார்வாடிகள் கார்களாக வந்து குவியுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதத்தில் அது 4 படத்தில் நடிக்கும், செகண்ட் ஹீரோயினாக பண்ணது. அப்பப்போ சிங்கப்பூர் வந்தது போனது, அதுக்கு பிறகு 4 வீடு வாங்கிச்சு, அதோட செட்டில் ஆகிட்டு போயிட்டே இருந்துச்சு. இது நடிகர்களுக்கு அது கிடையாது. நடிகர்கள்ட்ட நீங்கள் பேசினாலும் கூட நடிகனை அந்த அளவில் தான் வச்சுருக்காங்க. இவனை ஒன்றும் ஒரு யூஸும் கிடையாது. சும்மா அவன் நடித்தா ஒரு நல்ல படம் சக்ஸஸ் ஆனால் தான் அவனுக்கு ஒரு வாய்ப்பு. அதே விக்னேஷ் நடித்த ஒரு படம் வந்து அம்மா பொண்ணுன்னு ஒரு படம், சூப்பர் ஹிட்டாக போக வேண்டிய ஒரு படம். கடைசியில் கிளைமேக்ஸ் மட்டும் மாற்றணும் அப்படின்னாரு. ஒரு லாட்ரி டிக்கெட்டு கோயம்புத்தூரில் விற்பனை பண்ணுற ஒருவர் தான் அந்த படத்தை தயாரித்தார். ஏறக்குறைய 40 லட்ச ரூபா செலவு பண்ணி அந்த படம் முடிச்சுட்டார். அந்த படத்தை பார்த்து அன்பாலயா பிரபாகரன், நான் இதை வாங்கிக்கிறேன், எனக்கு கிளைமேக்ஸ் மட்டும் மாற்றி கொடுத்துருங்க, 20 ரூபா எக்ஸ்ட்ரா 60 ரூபா கொடுத்துரும் அப்படின்னார். ஆனால் அந்த டைரக்டர் என்ன சொன்னார், இல்லை அந்த கிளைமேக்ஸ் தான் உயிர் அப்படி இப்படின்னு சொல்லி கிளைமேக்ஸ் மாற்றலை. அப்படியே அவரும் அந்த படத்தை வாங்கலை. கடைசியில் வந்து உங்கள் 40 லட்ச ரூபா செலவு பண்ணி அந்த படம் தோல்வி அடைஞ்சது. இந்த மாதிரி சில டைரக்டர்கள் பண்ணுற தவறுகளும் இந்த ஹீரோ மேலே தான் விழும். இந்த ஹீரோ ராசி இல்லாதவன்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாகிருக்கு. சில பேர் அந்த டைரக்டருக்கு அந்த கிளைமேக்ஸ் தான் சூப்பர், அதை வச்சு தான் பெருசாக வரும் சார் அப்படின்னு. அதுக்கு பிறகு அந்த டைரக்டரை காணல. பல இடங்களில் பார்த்துருக்கேன், சும்மா அசிஸ்டன்ட் மாதிரி இப்போ சுற்றிட்டு இருக்காரு. நான் சொல்கிறது பல 90களில் சொல்லிட்டு இருக்கேன். அது 90ல் அது வந்து அம்மா பொண்ணு அப்படின்னு பொண்ணு. அது இந்த மாதிரி
ஆண்களுக்கும் அது ஆண்களுக்கான அந்த நடிகர்களுக்கான இது வந்து சாபக்கேடு என்னன்னா, அந்த படம் சரியா போகலன்னா ராசி இல்லாத நடிகர் அப்படின்னு தான் சொல்லிடுவாங்க. ராசி இல்லாத நடிகர், இது வந்து ஒரு பெருசா ஒரு முகம் இல்லைங்க, நடிக்க வரலைங்க, அது வரலைங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க. சரி நீங்க இப்போ ஜிவி பிரகாஷே எடுத்துக்கங்க. எத்தனை படம் பண்ணாரு? ஹீரோவா. அவர் மியூசிக்ல வந்து 50, 60 படம் பண்ணிட்டாரு. ஒரு பெரிய மியூசிஷியனா ஒரு நல்லா பேசப்படுறாரு. ஒரு ஒரு விருதுகள்லாம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா ஹீரோவா அவரால முடியல, ஷைன் பண்ண முடியல. ஏன்னா ஒரே மாதிரியா நடிக்கிறார். ஒரே மாதிரியான முகம். பெருசா வரல அப்படிங்கிற மாரி தான். அதுதானே இதே தான் உங்களுக்கு இதுவும் ஒரு ராசி இல்லாத தன்மைங்கிற மாரி தான் இருக்கும். இது வந்து ராசி இல்லாத அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. வேற ஒரு வார்த்தையில சொல்லுவாங்க. நடிகை எப்படி ராசி இல்லாத இவங்களுக்கு இந்த மாரி சொல்லுவாங்க. அல்ல அவங்களும் அவஸ்தைப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அவங்களும் பல சர்ச்சைக்குள்ள ஆகிட்டு தான் இருக்காங்க நடிகர்களும். அவங்களுக்கும் நிறைய கல்லடி, சொல்லடி தான் வருது. நடிகைகளுக்கு மட்டும் இல்ல. நடிகைகளுக்கு ப்ளஸ் அட்ஜஸ்ட்மென்ட் அல்லது அவங்க கூட ஒரு நல்ல ஜோவியலா பழகுறதுன்னு இருக்கு இல்லையா? அது இல்லன்னா, அந்த இடத்துல உங்களுக்கு உங்க மேல ஏதாச்சும் ஒரு வார்த்தை வந்துரும். ராசி இல்லாத நடிகை. அது சிடிமுஞ்சு சார், சரியில்ல சார் அப்படிம்பாங்க. நானே பார்த்துருக்கேன். சில ஏஜென்ட்டுங்கலாம் இருப்பாங்க. ஒரு சிலர் சொல்றேன். நல்லா இருக்கும். அந்த ஹீரோயின் மாரி ஹீரோயினுக்கு தோழியா ஏதாச்சும் ஒரு வந்திருக்கும் அந்த சீன்ல. அடுத்த பார்த்தீங்கன்னா, இவர வந்து அந்த இவர வந்து இப்படி தட்டுவாரு, முதுகுல தட்டுவாரு. அத ச்சீ அப்படின்னு சொல்லிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்த ஒரு மறுநாள் வந்து சார் அந்த பொண்ண கூட்டிட்டு வந்தறியா கன்டினியூட்டி இருக்கு அப்படின்னா, அவர் என்ன சொல்லுவாருன்னா, அந்த பொண்ணா சார் ஓடி போச்சு சார் யாரு கூடயா? அவர் எங்க சார் இருக்கு அது? ஓடி போச்சு சார் அப்படிம்பா. அது அங்கே தான் இருக்கும். என்னண்ணே என்ன பார்க்கவே இல்ல, எனக்கு வாய்ப்பே வாங்கி தரலன்னு கேட்டுட்டு இருக்கோம். ஆனா அது ஓடி போயிடுச்சுன்னு சொல்லுவார். ஏன்னா, இவர்ட்ட சிரிச்சு ஜோவியலா பழகல. அந்த ஒரு காரணம். இந்த மாரி தான் நிறைய முக்கியமான உள்ள இருக்கிற காரணங்கள் இதுதான். ராசி இல்லாத நடிகைங்கிற இது சொல்ற விஷயம். ஏன் அந்த காலத்துல எம்ஜிஆருக்கே ஒரு இது நடந்தது. ஒரு படத்துல வந்து ஹீரோவா பண்ணும்போது அந்த ஹீரோயினும் பெருசா பீக்ல இருந்தாங்க. அதனால வந்து அவங்க வந்து எம்ஜிஆர் பக்கத்துல வரக்கூடாது, தொடக்கூடாதுன்னு நிறைய கண்டிஷன்லாம் போட்டு அந்த படம் முடியிற வரைக்கும் பயங்கர டார்ச்சர் குடுத்தாங்க எம்ஜிஆருக்கே. வளர்ந்து வர காலகட்டத்துல. இந்த மாரி நிறைய விஷயங்கள் சினிமால இருக்கு. சென்டிமெண்ட்டாவும் நிறைய இருக்கு. இத்தனை எழுத்தா வராது, இத்தனை எழுத்துல போட்டா படம் ஓடாது, அப்படியெல்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் தாண்டி தான் சில பேர் சக்சஸ் பண்ணிட்டு வர்றாங்க. அண்ட் இப்ப நீங்க சொல்றத பார்த்தா உண்மையிலேயே அட்ஜஸ்ட்மென்ட் அப்படின்ற ஒரு விஷயத்துல பிரியா பவானி சங்கர் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டனால தான் ராசியில ஒதுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஓப்பனா சொல்றாங்களா சார்? இருக்கலாம். ஆ. இருக்கலாம். அவங்க சொல்ற மாரி இருக்கலாம். உங்களுக்கு இன்டைரக்ட்டா மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக. இன்டைரக்ட்டா நீங்க நேரடியா சொல்ல முடியாது இல்லையா? யார் அப்படின்னு நீங்க வந்து அடுத்த கேள்வி கேட்பீங்க. அது யார் அந்த நடிகர்? யார் அந்த டைரக்டர்ன்பீங்க. இதெல்லாமே நீங்க சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா, உங்கள ஃபீல்டு விட்டு அனுப்பிருவாங்க. அதனால தான் உங்களுக்கு ஏறக்குறைய நீங்க இதுலலாம் அதனால சொன்னேன்ல, அவங்க லவ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த தடங்கல் இருக்கும். ஒரு காதல் மூலமா வந்து சில டார்ச்சர் இருக்கும். ஏன் அந்த படத்துல இப்படி அவன் கூட இப்படி நடிச்ச அப்படின்னு அவன் டார்ச்சர் பண்ணுவான். வீட்ல அதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு வைங்க. அது பொன் விட்ட வார்த்தை. அதுக்கு பணம் அதுக்கு நடிச்சா பணம் தான் அது. ஆனா, காதலன்னு ஒருத்தன் வந்துட்டான்னா இந்த கெடுபிடிகள் இருக்கும். இதையும் இவங்க சகிச்சுக்கிட்டு நடிக்கணும்னா, அங்கே ஜோவியலா பழகி தான் ஆகணும். சினிமாவுக்குள்ள நீங்க வந்து நாய் வேஷம் போட்ட பிறகு பொழைச்சு தான் ஆகணும்பாங்கல்ல, அந்த மாதிரி. சினிமாக்குள்ள வந்த பிறகு அந்த நடிகையா நீங்க மாறி ஆகணும். அந்த கேரக்டருக்காக தேவைன்னா கிளாமரா நடிக்கணும். அப்படின்னு அவசியப்படும். இதெல்லாம் முடியாதுங்கிற பட்சத்தில என்னுடைய காதலனுக்காக நான் பண்ண மாட்டேன், அது பண்ண மாட்டேன். காதலன் சொல்ல மாட்டாங்க. நான் இவங்களுக்காக நான் பண்ண மாட்டேன் அப்படி இப்படின்னு நான் சொன்னீங்கன்னா, அது வந்து உங்கள கொஞ்சம் கொஞ்சமா கிரேட் இறங்கிட்டே இருக்கும். தேங்க் யூ சார். தேங்க் யூ.